நாட்டில் சுமார் 50 ஆண்டு காலமாக கலைத்துறையில் தீவிர ஈடுபாடு கொண்டு பல கலைஞர்களை உருவாக்கிய மூத்த இயக்குனரும் கலைஞருமான விஜயசிங்கம் கந்தசாமி இன்று காலமானார். 79 வயதாகும் அவர் இன்று அதிகாலை மணி 4:45 அளவில் சிலாயாங் மருத்துவமனையில் மரணமடைந்ததாக அவரது மூத்த புதல்வரான ராஜேந்திர பிரசாத் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். மலேசியாவில் சுமார் 50 ஆண்டு காலமாக கலைத்துறையில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு தொலைக்காட்சிக்கான பல நாடகங்கள், குறும்படங்கள், சாணக்கிய சபதம் உட்பட பல மேடை நாடகங்கள் ஆகியவற்றை தயாரித்து பல உள்ளூர் கலைஞர்களை அறிமுகப்படுத்திய இயக்குநராகவும் விஜயசிங்கம் திகழ்கிறார். ஆடப் பிறந்தவன், மனசு மயங்கும், நாளை வரும், கரை ஓர அலைகள் உட்பட 56 டெலி மூவிகளை இயக்கியிருக்கும் இவர் கலைத்துறைக்காக 13 விருதுகளையும் பெற்றுள்ளார். 1963ஆம் ஆண்டு தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்கத் தொடங்கிய விஜயசிங்கம் இன்ஸ்பெக்டர் சேகர் நாடகத்தில் தமது சிறந்த நடிப்பை வழங்கி ரசிகர்களின் பாராட்டை பெற்றார். தொடர்ந்து பல நாடகங்களில் நடித்திருந்த இவர் தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்களில் மலேசிய தொலைக்காட்சிக்காக பல நாடகங்கள் மற்றும் டெலி மூவிகளையும் தயாரித்திருக்கிறார். ஆக கடைசியாக அவரது தயாரிப்பில் உருவான காதல் அது ரகசியமானது திரைப்படம் கடந்த செப்டம்பர் மாதம் திரைக்கு வந்தது. மலேசிய சிவாஜி கணேசன் கலைமன்றத்தின் தலைவராக இருந்து வரும் விஜயசிங்கத்திற்கு மனைவி சாந்தலட்சுமி, 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருக்கின்றனர். அவரது இறுதிச் சடங்கு திரையில் காணும் முகவரியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் பிற்பகல் 2 மணியளவில் செராஸ் ஜலன் குவாரி மின் சுடலையில் அவரது உடல் தகனம் செய்யப்படும்.